நாம் உற்று நோக்க வேண்டிய மேடை. பல தடைகளை தாண்டி பல முயற்சிக்கு பிறகுதான் இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த அத்தனை சிங்கப்பெண்களுக்கும் ஒரு பெரிய அன்பை கைத்தட்டல் பூச்செண்டுகளாக நாங்கள் தருகிறோம். உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நஞ்சிலா உணவிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆர்கானிக் இயற்கை விவசாயி அன்பு சகோ அர்ச்சனா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, இன்ஜினியரிங் படித்தோம், ஆனால் இன்றைக்கி விவசாயம் செய்கிறப்போ என்ன புரிதல் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃப்யூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டுமே நம்ம ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம், அப்படி தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் தேடினா கூட ஃபோட்டோவில் வந்து அப்படி தான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கூட 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாற்று நடதா இருக்கலாம். ஆனால் ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்கிறோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது உண்மை. பட் இப்போ நம்ம மீட் எடுக்கலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பராக எல்லா வேலையும் பார்க்குது, ஆனால் இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏஐ பண்ணாது. நம்மளோட பிரியாணியை ஏஐயால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சாப்பாடு எதுவும் இன்னும் வரல. பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களால் இதை மாற்ற முடியும். 40-50 வருஷம் பண்ண டேமேஜை இன்றைக்கி இப்போ நான் செய்கிற நிறுவனம் பேர் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். என் கூட பாலா, என் டீமேட் கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்தை மீட்டெடுக்கிற பணியில் இருக்கிறோம். தொலைஞ்சு போன நிறைய உணவுகள் இருக்குது. இப்போ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 வெரைட்டி அரிசி இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கேட்டால் 1000 கூட கிடையாது. ஸோ நம்ம உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் வந்து எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு எடுத்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க, விவசாயிகிட்ட நேரடியாக பொருள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அவங்க நம்பிக்கைக்கு அது ஒரு பெரிய முதலீடு. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா உங்கள் சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சாப்பிட்றது அடுத்து வரும் சந்ததியற்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஸோ எல்லாருமே நஞ்சிலா உணவை நோக்கி போங்க. இளைஞர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகேன். மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க சொன்னதை போல நல்ல உணவாக வாங்குவோம், நஞ்சிலா உணவாக வாங்கி விவசாயிகள்கிட்ட இருந்தே நேரடியாக வாங்குவோம். அடுத்து இந்த மேடையில் சில வார்த்தைகள் பகிர்வதற்காக கால் பந்து பயிற்சியாளர் தமி முனிசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. என்ன பேசுறதுன்னே தெரியல எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக இவ்வளோ தூரம் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன். பட் ஆனால் அது யாருக்குமே இவ்வளோ தூரம் ரீச் ஆனதில்லை. இன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய இந்த ஹானர் பண்ணதில் நான் ஐ திங்க் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ ரீச் ஆகிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2002 இந்தியா விளையாடினேன். பட் ஆனால் அது யாருக்குமே தெரியாது நான் இந்தியா விளையாடினேன்றது. ஹிஜாபால் இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன். இப்போது ஹிஜாபில் இருந்தாலும் நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டும்தான் ஃபுட்பால் விளையாடணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணுன்றது கிடையாது. கேர்ள்ஸும் எல்லாமே பண்ணலாம். அதை சாரும் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் நிறைய பண்ணணும், கேர்ள்ஸ்க்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கேன். சாரோட இந்த ஒரு ஹானர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, திடீர்னு பேச வந்ததில் ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு வந்து வார்த்தையே வரலை. இந்த மாதிரி ஒரு
என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்ததுக்கு நான் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே ஃபுட்பால் விளையாடணும் கண்டிப்பாக. கேர்ள்ஸுக்கு படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸும் முக்கியன்றதை நான் இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்ல விரும்பிக்கிறேன். தேங்க்யூ ஹானரிங் மீ இன் திஸ் சிச்சுவேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இனிமேதாவது பிடி பீரியடை கட் பண்ணாமல் இன்னும் அதிகப்படுத்துங்க என்பதை கூறிக்கொண்டு நம்ம வீட்டு குழந்தை ஐஐடியில் கலக்கக்கூடிய சிங்கப்பெண் ராஜேஸ்வரி அவர்கள் இதோ சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஒரு கல்வராயன் மலையில் ஒரு கிராமத்திலேருந்து வந்து இன்னைக்கு சென்னை ஐஐடியில் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் படிப்பு மட்டும்தான். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆல்ரெடி நான் இந்த மேடைக்கு வந்து அண்ணாட்ட வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன், படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு மட்டும்தான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றும். ஸோ நன்றி. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரொம்ப மனசுக்கு நிகழ்ச்சியா இருக்கு. ஒரு விஞ்ஞானி, ஒரு விவசாயி, ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர், பைக்ல சிறக்கடிச்சு பறக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி தொழிலில் ஒரு தள்ளுவண்டி முதல் உலகம் முழுக்க ஒரு கார்பரேட்டா மாறி இருக்கக்கூடிய தொழில் முனைவர். மீண்டும் ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலி நம்முடைய சிங்க பெண்கள் அத்தனை பேருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிலர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டிய தருணம். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் என் அன்பு சகோதரி பீரங்கி பேச்சாளர் கேத்ரின் பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தாயாம் தமிழை வணங்குகிறேன். வருங்கால நிரந்தர முதல்வர் நமது உடன்பிறப்பு எனது அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வணங்குகிறேன். போர்படை தளபதிகளுக்கெல்லாம் தளபதி நம்மை ராணுவ படை போன்று வழி நடத்தி கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய அப்பா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை வணங்குகிறேன். மங்கையர் தினத்தன்று மட்டும் மங்கையரை கொண்டாடும் கழகங்களுக்கு மத்தியில் தினம் தினம் மங்கையரை கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். வாக்குக்காக மட்டும் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் 2 பெண் கொள்கை தலைவர்களை ஏற்றிருக்கும் ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம். எங்கள் 2 கொள்கை தலைவிகள், எங்கள் மூதாட்டிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டெடுப்பதற்காக முதலாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடி எத்துணை துயரங்கள் வந்தாலும் மீட்டெடுப்பேன் என்று வாளேந்தி வீரேந்தி நின்ற சிவகங்கை மண்ணை சார்ந்த வேலு நாச்சியார் அவர்கள் 6 மாத கர்ப்பிணி பெண் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றால் என்ற ஒரே காரணத்துக்காக சிறை சென்றார் அஞ்சலை அம்மாள். மன்னிப்பு கேட்டுவிடு, உன்னை வெளியே விட்டு விடுகிறேன் என்கிறான் ஆங்கிலேயன். தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்பதா என்று மன்னிப்பு கேட்காமல் வெளியில் வந்து பரோலில் வெளியில் வந்து குழந்தை பெற்றெடுத்து மீண்டும் சிறை சென்ற வீரமங்கை அஞ்சலை அம்மாள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் நாங்கள் சிங்க பெண்கள். இந்த 2 முப்பாட்டிகளின் பேத்திகள் இந்த சிங்க பெண்கள் இருக்கும் வரை தமிழும் தோற்காது, தமிழக வெற்றி கழகமும் தோற்காது. பெண்கள் பாதுகாப்பு திட்டம்ன்றாங்க, பெண்களை கொண்டாடுறோன்றாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்க நீங்களா கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் நீங்களே இது வரைக்கும் செஞ்சீங்களா? இலவச பஸ் விடுதாங்களாம், விட்டுட்டு ஓசி பஸ்ன்ற வேண்டியது. நீங்க பிங்க் பஸ் விட்டதும் போதும், ஒவ்வொரு பேருந்து பயணமும் சிலுவை பயணமாய் மாறிக்கொண்டிருப்பதும் போதும். சொன்னாங்க விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி கிழிச்சிருவோம் அப்படின்னு. உங்கள் ஆட்சி வந்த பிறகுதான் விதவைகள் அதிகமானது எங்கள் தமிழ்நாட்டில்.
எப்படி சீதையின் கண்ணீர் இலங்கையை அழித்ததோ, எப்படி கண்ணகியின் கண்ணீர் மதுரையை அழித்ததோ, அதே போல் தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் திமுக ஆட்சியை அழித்தே தீரும். எப்படி எங்களது முப்பாட்டி வேலு நாச்சியார் ஆங்கிலேய கொடியை இறக்கி அனுமன் கொடியை ஏற்றினாலோ, அதே போல் சார்ஜ் கோட்டையில் திமுக கொடியை இறக்கி தாவேக கொடியை ஏற்றியே தீர்வோம். எதற்கும் அஞ்சாத வீர பெண்களே, எத்தனை புயல் அடித்தாலும் புன்னகைத்துக் கொண்டே இருங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நின்று வீரமாக சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பாமர குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் தகப்பனாருக்கும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தாய்க்கும் மகளாக பிறந்த கேத்ரின் பாண்டியனை கொள்கை பரப்பு இணை செயலாளராக தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் சென்று இன்று பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் எங்கள் தளபதியின் பின்னால். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாதா, ஏதாவது நம்மளுக்கு நல்லது நடந்துராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பெண்களுக்காக தோன்றிய ஒரே வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். பாமரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர் தான் இந்த 2026 தேர்தல். 5000 கொடுத்தாங்கல்ல, 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க, பத்திரமா வாங்கிக்கோங்க. ஆனால் நமது ஒற்றை விரல் வாக்கை மட்டும் விசில் சின்னத்திற்கு அளித்து தாவேகாவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எனது அண்ணன் விஜய் அவர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஜோசப் விஜய் எனும் நான் என்று எங்கள் அண்ணன் உறுதி ஏற்கும் வரை அத்துணை பெண்களும் வேலு நாச்சியாகவும் அஞ்சலை அம்மாளாகவும் உங்களுடன் இருப்போம் என்று கூறி அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கழக மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் ஸ்பூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழ்நாடு. நம்ம டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு, ஆனந்த் சாருக்கு, பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருக்குமே, என் கூட உள்ள ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் என் சிங்கப்பெண்ணுங்க மற்றும் டிவிகே தோழர்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. இங்கே இன்னைக்கு இவ்வளோ இன்ஸ்பைரிங் விமென் லீடர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. அங்கே உட்காரும்போது நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு மேடையில் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரோஃபி, ஒரு ப்ரைஸ், ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நான் ரொம்ப 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 ஆசைப்படுறேன். நம்ம கட்சியோட மெயின் பாலிசியே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், ஈக்குவாலிட்டி பை பர்த். இந்த ஒரு லைன்ல நம்ம டிவிக்கோட என்டையர் விஷனை நீங்க பார்க்கலாம். இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேயோட தீம் என்னன்னு தெரியுமா? கிவ் டு கெயின். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொடுத்து பெரு. ஒரு உமன் டாக்டரா இந்த தீம் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு ஒன்று கொடுத்தா அது 1000 மடங்கு திருப்பி வரும். ஒத்துக்கிறீங்களா? நம்ம இங்க தானம் கேட்கறதுக்கு வரல, நம்மளோட உரிமையை தான் கேட்குறோம். கிவ் டு கெயின்னா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுத்தா சமூகம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எக்கானமி வளரும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
பல வருஷமா அரசியல்ல பெண்களுக்கு நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஆனா ரோட்ல நடக்கிறதுக்கு சேஃப்டி கூட இல்லை. இந்த மாதிரி எம்டி ப்ராமிசஸ் நமக்கு வேண்டாம். we want action, we want true policies. ஒரு பொண்ணு நைட்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு சேஃபா போக முடியாதுன்னா, ஒரு தள்ளுவண்டி நடத்துகிற அக்காக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு வீக் சிஸ்டம், ஒரு புவர் சிஸ்டம், ஒரு சிக் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்க்கு கியூர் வேணும்னா நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான மெடிசன் டிவிகே. தளபதி அவர்கள் எனக்கும் என் டீமுக்கும் மகளிர் அணியில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணுறதிலும் அவங்க சேஃப்டியை உறுதி பண்ணுறதிலும் டிவிகே எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும். தலைவர் சொன்ன மாதிரி டிவிகே மகளிர் அணி மற்ற கட்சிகளோட சிம சொப்பனமா இருக்கும். இது வெறும் பேச்சு இல்லை, இது நம்ம செயல். என் அன்பு தோழிகளே, இது உங்களோட டைம். உங்களோட இந்த எனர்ஜி, இந்த ஸ்கில்ஸ், இந்த நாலேஜ், இது எல்லாமே மற்ற பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நம்ம கட்சியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன? நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதே வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள் மாதிரி விமென் லீடர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண் லீடர்ஸோட சேர்த்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துலேயே தெரியுது நமக்கு இந்த கட்சியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நம்ம ரைட்ஸ்க்காக, நம்ம ஜஸ்டிஸ்க்காக லெட்ஸ் ஒர்க் ஹார்டர். நம்ம தலைவர் வழியில் ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாடுவை உருவாக்குவோம். நாளை நமதே, டிவிகே நமதே, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மருத்துவர் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இந்திரா தன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அப்பா பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்டம், பகுதி, அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் சிங்க பெண்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன டேக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம்? விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேக்காக செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இந்த விமென்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுதும் பெண்களோட சாதனைகள், அவர்களோட தைரியம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கும் அளவற்ற பங்களிப்பு, இவையெல்லாம் கூறுகின்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களோட போராட்டத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இதை எடுத்துக்கணும். அண்டு பெண்களோட சாதனைகள் பற்றி நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களோட உரிமைகளை நம்ம அவங்க தட்டி கொடுத்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளாக எடுத்துக்கணும். ஒரு நல்ல சமூகத்தின் வேராகவும் பெண் திகழ்கிறாள். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு குடும்பத்தையே ஒரு திசை திருப்புகிற ஒரு ஆயுதமாக இருக்கின்றார்கள். நாம் அடிக்கடி கூறுற மாதிரி பெண் முன்னேறினால் ஒரு சமூகமே முன்னேறும். வரலாற்றில் இருந்து இன்று வரைக்கும் நிறைய பெண்கள் முன்னேறி பல துறைகளில் சாதனை பெற்றிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்வி, மருத்துவம், சட்டம், அரசியல், அறிவியல், விளையாட்டு என்று எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டால் பெண்கள் திறமையானவர்களாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஆச்சரியமூட்டும் வகையில் சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கிற சமுதாயத்தில் அதிகப்படியான சவால்களை சந்தித்து வெற்றியும் பெற்று திரள்கிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு போன்றவற்றையெல்லாம் பல இடங்களில் முழுமையாக கிடைப்பதில்லை.
ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் நமக்கு சம உரிமை கொடுத்துருக்கிறாரு பெண்களுக்கு. கொள்கை தலைவர்களாக 5 தலைவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் 2 பெண் தலைவர்களை செலக்ட் பண்ணி எங்களுக்கு நம்ம பெண்களாக இருக்கிற நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் பெண்களை மதிப்பதுன்றது வந்து உரிமையாக அவங்களோட உரிமைகளை பாதுகாப்பது, அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குவது, இது போன்ற பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பெண் தாய், சகோதரி, மனைவி, மகள் என்று பல வடிவங்களில் நம்முடைய வாழ்க்கையை வந்து அழகாக்குறாங்க. அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்து கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே பெண்களின் முன்னேறு மிகவும் முக்கியமான ஒரு முன்னேற்றம். பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும். அது என்பது வெறும் பேச்சு அல்ல. நான் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவள். நான் ஒரு வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றினாலும் எனக்கு மாநில வழக்கறிஞர் பிரிவில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த 2026 நம்ம தலைவர் ஜெயிக்கணும். விசில் சின்னத்திற்கு எல்லா சிங்க பெண்களும் ஓட்டு போட்டு நம்முடைய தலைவர் கோட்டையில் அமர வைத்து வெற்றி வாய்ப்பு சூடி வாகை சூடுகின்ற ஒரு நாளாக திகழும் போது எல்லா பெண்களுக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பெரிய விடியலாக மாறும். விடியல் என்றதெல்லாம் விடியல் கிடையாது. நம்முடைய தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை பெற்று அவர் கோட்டையில் உரையாற்றும் பொழுதுதான் அதுதான் எல்லா சிங்க பெண்களின் வெற்றி என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைத்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.